الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم التاجر الصدوق الأمين مع النبيين والصديقين والشهداء والصالحين. رواه الإمام الترمذي في جامعه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சங்கையான உலமாக்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு இந்த உலகத்தில் முஸ்லீம்களாக எங்களை வாழ வைத்திருக்கிறான். இஸ்லாம் என்பது நினைத்ததை போல வாழ்வதல்ல. அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு எதை வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த வழிமுறையில் வாழ்வதுதான் இஸ்லாம். இன்றைய தலைப்பு அல் முஆமலாத் என்பது, கொடுக்கல் வாங்கல் என்பது இஸ்லாத்தில் ரொம்ப விரிவான விசாலமான தலைப்பு. ஃபிக்ஹ் கிதாபுகளிலும் கூட மிகப்பெரிய பாடமாக முஆமலாத்துடைய பாடம்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் எல்லா விடயங்களையும் பார்ப்பதென்பது சாத்தியமானதல்ல. ஒரு சில விடயங்களை மாத்திரம் நாம் தொட்டு செல்லலாம். கண்ணியமான சகோதரர்களே, முதலாவது வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எவ்வாறு தொழக்கூடிய முஸ்லிம் தொழுவதற்கு முன்னால் தொழுகையை படிப்பதை அல்லாஹ் கட்டாயமாக ஆக்கி வைத்திருக்கிறானோ, அதே போல வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வியாபாரம் செய்வதற்கு முன்னால் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதை கட்டாயம் படித்திருக்க வேண்டும். வியாபாரி எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹுடைய தொடர்புள்ளவனாக இருக்க வேண்டும். வியாபாரி எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹுடைய நெருக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும். அந்த வியாபாரம் அல்லாவை விட்டோ இஸ்லாத்தை விட்டோ ஹலால் ஹராத்தை பேணுவதை விட்டோ அவனை திசை திருப்பக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ரிஜால். அல்லாஹ் சொல்கிறான் ஆண்கள். உண்மையான ஆண்கள் யார்? ரிஜால் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். உண்மையான ஆண்கள் அவர்கள் எவ்வளோ பெரிய வியாபாரியாக இருந்தாலும் அல்லாஹுடைய சிந்தனையை விட்டும் அவர்கள் விலகி இருக்க மாட்டார்கள். வைகாமிஸ் ஸலாத், நேரத்துக்கு தொழுவார்கள். வைதாயிஸ் ஸகாத், ஜகாத் கடமையாக இருந்தால் ஜகாத்தை கொடுப்பார்கள். வயகாஃபூன யௌமா, கியாமத்துடைய நாளையை பயந்து வாழ்வார்கள். இதுதான் அல்லாஹு தஆலா சொல்லி தரக்கூடிய சிறந்த வியாபாரிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்னதுத் தாரிமி, சுனனுத் தாரகுத்னி, ஜாமிஉ திர்மிதி ஆகிய கிரந்தரங்களில் பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன், உண்மை பேசக்கூடிய வியாபாரி, நம்பிக்கையான வியாபாரி, கியாமத்துடைய நாளையில் மஅன் நபியீன், அவர் நபிமார்களோடு இருப்பார். வஸ்ஸித்தீகீன், சித்தீகீன்களோடு இருப்பார். வஷ்ஷுஹதா, அல்லாஹ்வுக்காக உயிர் தியாகம் செய்த ஷஹீதுகளோடு இருப்பார். வஸ்ஸாலிஹீன், நல்லடியார்களோடு இருப்பார். அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துஜார்,
ஆனால் யார் அல்லாஹ்வுக்கு பயப்படாமல், அல்லாஹ்வுக்கு அஞ்சாமல், பொய் பேசி ஹராத்தை கலந்து மக்களை ஏமாற்றி கலப்படம் செய்து வியாபாரம் செய்கிறார்களோ, யுஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரன், கியாமத்துடைய நாளையில் அந்த வியாபாரிகள் பாவிகளாக எழுப்பப்படுவார்கள். கிழக்கு மாகாணம் என்பது, அதிலும் விசேஷமாக காத்தாங்குடி என்பது முழு உலகமும் அறிந்த ஒரு ஊர், வியாபாரிகள் நிறைந்த ஒரு ஊர், உற்பத்தியாளர்கள் நிறைந்த ஒரு ஊர், உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டிய ஒரு முஸ்லிம் ஊர் தான் காத்தாங்குடி. இமாம் சாலிம் ஹத்தாத் என்ற ஒரு பெரியார் இருந்தார். சாலிம் ஹத்தாத் அவர் கடையை திறந்து கொண்டு வியாபாரம் செய்வார். அதானுடைய சத்தம் கேட்கும், பாங்கு சத்தம் கேட்கும், கடையை கூட பூட்ட மாட்டார், கவிதை படிப்பார். இதா மதஅதாயிக்கும் குந்து முஸ்ரிஆ, அல்லாஹு தஆலாவுடைய அழைப்பாளர் முஅத்தின் அழைத்து விட்டால் நான் அவசரமாக செல்வேன். முஜீபன் லிமௌலா ஜல்ல லைஸ லஹு மிஸ்லு, எந்த ஈடு இணையும் இல்லாத என்னுடைய அல்லாஹ்வுக்கு நான் பதிலளித்தவனாக பள்ளிவாசல்களை நோக்கி நான் விரைந்து செல்வேன். சகோதரர்களே, இப்படியான வியாபாரிகள் உருவாக வேண்டும். தொழுகை நேரம் வந்ததா நம்முடைய கடைகள் பூட்டப்பட வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய அழைப்பு பெரிசா அல்லது நம்முடைய வியாபாரம் பெரிசா? உண்மையான வியாபாரி தொழுகை நேரம் வந்தால் கடைகளை பூட்டிவிட்டு பள்ளிவாசலுக்கு செல்வார். அந்த வியாபார நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். உண்மையான வியாபாரி தன்னுடைய சொத்து செல்வங்களில் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி கொடுப்பார். மதரசாக்களுக்கு செலவழிப்பார், பள்ளிவாசல்களுக்கு செலவழிப்பார், தீனுக்காக செலவழிப்பார், ஏழைகளுக்கு செலவழிப்பார். அல்லாஹ் ஒன்றுக்கு பல மடங்காக தருவான். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அஷரத்துல் முபஷ்ஷரா, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களில் ஒருவர். அபூ பக்ரின் ஃபில் ஜன்னா வ உமரு ஃபில் ஜன்னா வ உஸ்மானு ஃபில் ஜன்னா வ அலியுன் ஃபில் ஜன்னா வ தல்ஹத்து ஃபில் ஜன்னா வ ஸுபைரு ஃபில் ஜன்னா வ ஸஅதுன் ஃபில் ஜன்னா வ ஸஈதுன் ஃபில் ஜன்னா வ அப்துர் ரஹ்மான் ஃபில் ஜன்னா வ அபூ உபைதத ஃபில் ஜன்னா. ஒரு சஃபையில் அந்த 10 பேரையும் பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் 10 பேரும் சொர்க்கவாதிகள். மிகப்பெரிய வியாபாரி, மிகப்பெரிய வியாபாரி. மதீனாவில் அவரை விட பெரிய பணக்காரன் இருக்கவில்லை. சகோதரர்களே, எதனால் வந்தது அந்த பணம்? எதனால் வந்தது அந்த பரக்கத்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஒரு நாள் சொன்னார்கள், இன்னி உரீது அன் அபஅத ஸரியத்தன் ஃபதஸத்தகு. ஏ சஹாபாக்களே, நான் ஒரு படையை அனுப்ப போகிறேன், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு படையை அனுப்ப போகிறேன். அந்த படைக்காக கொஞ்சம் யாராவது செலவழியுங்கள், சதக்கா கொடுங்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் 4000 தங்க காசு இருந்தது. 4000 தங்கம். 2000 கொண்டு வந்து கொடுத்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், வீட்டில் எதை வைத்திருக்கிறாய்? சொன்னார், யா ரசூலல்லாஹ், அரவாசியை வைத்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் கையை ஏந்தி துஆ செய்தார்கள், பாரக்கல்லாஹு லக ஃபீமா ஆதைத வ பாரக்கல்லாஹு லக ஃபீமா அம்சக்த. அப்துர் ரஹ்மான், நீ எதை அல்லாஹ்வுக்காக கொடுத்தாயோ அதிலும் அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. எதை நீ வீட்டில் வைத்துவிட்டு வந்தாயோ அதிலும் அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. சொல்கிறார் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நபியுடைய துஆ என்னுடைய வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பித்தது. அந்த வாயிலிருந்து வந்த ஏதாவது ஒரு துஆ கபூல் செய்யப்படாமல் இருந்திருக்கிறதா? நபியுடைய துஆ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில்
தாக்கம் செலுத்தியது என்றால் சொன்னார் அப்துர் ரஹ்மான், நான் ஒரு கல்லை தூக்கினாலும் அந்த கல்லுக்கு கீழே தங்கம் இருக்கும், இல்லாட்டி வெள்ளி இருக்கும். ஏன்? அல்லாஹ்வுக்காக கொடுத்த வியாபாரி அவர், அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்த வியாபாரி. தபூக்குடைய யுத்தம், தபூக்குடைய யுத்தத்துக்கு பேரே ஜெய்ஷுல் உஸ்ரா, வறுமை படை. புகாரில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஜஹஸ ஜெய்ஷல் உஸ்ரா ஃபலஹுல் ஜன்னா. யார் இந்த வறுமை படையை, இந்த தபூக் படையை தயார்படுத்துகிறாரோ, உதவி செய்கிறாரோ, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர்களே 200 ஊக்கியா தங்கம் கொண்டு வந்தார். 200 ஊக்கியா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவர் 200 ஊக்கியா தங்கம் கொண்டு வந்திருக்கிறார், எனக்கு விளங்குது இவர் வீட்டில் எதையும் வைக்கவில்லை, வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்திருக்கிறார். 200 ஊக்கியாண்டா ஒரு ஊக்கியா கிட்டத்தட்ட 30 கிராம் தங்கம். ஒரு ஊக்கியா 30 கிராம், 30 தர 200, கிட்டத்தட்ட 6 கிலோ தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையில். 6 கிலோ தங்கம். சேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்துர் ரஹ்மான், மா தரக்தல் யஹ்லிக், குடும்பத்தில் மனைவிக்கு எதை விட்டு விட்டு வந்திருக்கிறாய்? சொன்னார், யா ரசூலல்லாஹ், இதை விட சிறந்ததை நான் வைத்து விட்டு வந்திருக்கிறேன், அல்லாஹ்வையும் ரசூலையும் வைத்திருக்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, அல்லாஹ் எந்த அளவுக்கு வசதியை கொடுத்தான்டா, ஒரு நாள் மதீனா முனவ்வரா பயங்கரமான ஒரு சத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்துக்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, என்ன இவ்வளோ பயங்கரமான சத்தம்? சொன்னாங்க சஹாபாக்கள், உம்முல் முஃமினீன் அப்துர் ரஹ்மானுடைய வியாபார கோஷ்டி வந்திருக்கிறது, யமன் தேசத்திலிருந்து. யமன் தேசத்திலிருந்து வந்திருக்கிறது 700 ஒட்டகங்கள், 700 ஒட்டகங்கள் நிறைய சாமான்கள், வாசனை திரவியங்கள், கோதுமை, தானியம் எல்லாம் நிறைந்திருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார், பாரக்கல்லாஹு லஹு ஃபீமா அஅதாஹு, அல்லாஹ் அவர செல்வத்தில் பரக்கத் செய்யட்டும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், ரைத்து அப்துர் ரஹ்மான் யதுகுலுல் ஜன்னத ஹபுவன், அப்துர் ரஹ்மான் தவண்டு தவண்டு சொர்க்கத்தில் நுழைவதை நான் பார்த்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தி உடனடியா அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காதுக்கு போனது. அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்தாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம். சொன்னார், முஃமின்களின் தாயே ஆயிஷா அம்மாவே, எனக்கு தவண்டெல்லாம் சொர்க்கம் போக இயலாது, நான் நடந்து சொர்க்கம் போக வேண்டும். உஷ்ஹிதுகி யா உம்மா அன்ன ஹாதிஹி நூக குல்லஹா பிஅஹ்மாலிஹா வஅக்தாபிஹா ஃபீ சபீலில்லாஹ், உங்களை நான் சாட்சியாக ஆக்குகிறேன், இந்த 700 ஒட்டகங்கள், இந்த 700 ஒட்டகங்கள் நிறைந்த சாமான்கள் எல்லாவற்றையும் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விட்டேன். சகோதரர்களே, எழுதுறாங்க வரலாறுல, அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போனதுக்கு பின்னால அவங்களோட வாரிசுக்காரர்களுக்கு சொத்தை பிரித்தார்களாம். தங்கத்தை மம்பட்டியால் அள்ளி அள்ளி பிரிச்சாங்களாம். மம்பட்டி சவால், அதால் அள்ளித்தான் தங்கத்தை கொடுத்தாங்களாம் வாரிசுக்காரர்களுக்கு. ஆகையால் இந்த ஊர்ல வாழக்கூடிய நாம், நமக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறானா, வசதியை தந்திருக்கிறானா, அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் செலவழிக்க வேண்டும். பள்ளிவாசலுக்கு செலவழிக்கணும், மதரசாக்களுக்கு செலவழிக்கணும். எந்த ஊர்ல மதரசாக்கள் இருக்குமோ அந்த ஊர்ல பரக்கத் இருக்குது. யோசிச்சு பாருங்க, இந்த ஜாமியுல் லாஃபிரின் பள்ளிக்கு காணி கொடுத்தவர் இப்ப கபூர்ல எவ்வளவு சந்தோஷமா இருப்பார். இந்த ஜாமியுல் லாஃபிரின் பள்ளிவாசலுக்கு காணி கொடுத்தவர் கியாமத் நாள் வரைக்கும் தொலை தொலை பயான் நடக்க நடக்க, அமல்கள் நடக்க நடக்க அவருடைய கபர் வெளிச்சமாகிக் கொண்டே போகும். 1000 ஏக்கர் பூமி இருந்தும் பிரயோசனம் இல்லை. காத்தாங்குடி டவுன்ல 10 கடை இருந்தாலும் பிரயோசனம் இல்லை.
வஅன்ஃபிகு, அல்லாஹ் சொல்றான், மிம்மா ரஸக்னாகும், நாம் போட்ட பிச்சை இதெல்லாம், நாம் போட்ட பிச்சை இதெல்லாம் நாம் தந்தது. பிறக்கும் போது யாரும் எதுவும் கொண்டு வரவில்லை, நான் தந்தத்திலிருந்து எந்த பாதையில செலவழி. சகோதரர்களை, நீயத்து வைங்க, நாம் மௌத்தா போறதுக்கு முன்னால் அல்லாஹ் எனக்கு தந்ததிலிருந்து நான் சதகா ஜாரியா செய்யாமல் மௌத்தாக மாட்டேன். கிட்டத்தில் அக்கரப்பத்தில் ஒரு இஜ்திமா நடந்துச்சு, நான் போயிருந்தேன். அந்த பள்ளிவாசல்ல ஒரு மதரசா நடந்துச்சு. இந்த மதரசாவை காணல. கேட்டேன், மதரசா எங்க? சொன்னார், ஒரு வியாபாரி 20 ஏக்கர் காணிய மதரசாக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். 20 ஏக்கர் காணியை எழுதி கொடுத்து மதரசாவை பள்ளியிலிருந்து கொண்டு வைத்தார். அங்க மதரசா கட்டி நடக்குது. இது போதாதா ஆகிரத்துக்கு? புத்தளத்தில் ஒருவர், ஒரு ஹாஜியார் மதரசாக்கு பள்ளி கட்டணும், ஆனா அவர வியாபாரம் கொஞ்சம் குழப்பம். நாங்க சொன்னோம், நீங்க பள்ளி கட்டுற விஷயத்தை யார்கிட்டையும் கொடுக்கப்படாது. ஏன்? அது ஆகப்பெரிய நன்மை, ஆகப்பெரிய நன்மை. அவர்கிட்ட 2 வாகனம் இருந்துச்சு, 2 பெரிய வாகனம், ரேஞ்ச் ரோவர் உண்டு, அடுத்தது விலை உயர்ந்த கார் உண்டு. அந்த காரை விற்று அவர் பள்ளி கட்டினார். ஏன்? கார் நாசமா போய்த்துரும், கார் பழுதாகிரும். ஆனால் கியாமத் நாள் வரைக்கும் உலமாக்கள், மதரசா பிள்ளைகள் சுஜூது செய்ய செய்ய நன்மை வந்து கொண்டே இருக்கும். கண்ணியமான சகோதரி, இதுதான் தேவை எங்களுக்கு. எங்கட கபருக்கு வரப்போறது இதுதான். மௌத்துக்கு முன்னால் சதகா ஜாரியா செய்வோம். நம்முடைய வியாபாரத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பாதைக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பங்கு ஒதுக்கப்பட வேண்டும். ஆகையால் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் அவனுக்கு பொருத்தமான முறையில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக, வாழக்கூடியவர்களாக, தொழக்கூடியவர்களாக, கியாமத் நாள் வரைக்கும் ஒரு முன்மாதிரியான ஊராக இந்த ஊரையும் ஊர் மக்களையும் உலமாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக.